Ma'am, shall I share? Yeah. Okay. All right. Where is visual code? Ma'am, நான் பேசுறதுக்கு வந்துட்டு என் ஃபோன் இருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். Okay. Okay, ma'am. Okay. Mhm. Sorry, ma'am. Okay. All right. So, okay. So, what's your name? Okay. All right. That's a bit. Now, words. You pick a word. Okay. So, okay. Explain me how you are doing this. மேம் ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் வேர்ட்ஸ் பிக் பண்றதுக்காக நான் ரேண்டம் சொல்லிட்டு என்னோட Yeah. Maybe 1 second before we go into your program. First, I want to understand. I want to see if you all understood what the problem is. What is problem in the three-letter word for அதெல்லாம் முதல்ல let's make sure that we all understood the problem statement before we talk about the code. Tell me, நீங்க என்ன what is the problem you're trying to solve here? மேம் யூசர் வந்து இன்புட் கொடுப்பாங்க வாட் எவர் இட் இஸ் 3 or 4 or 5 அவங்க கொடுக்கும்போது மேம் அப்படிதானே மேம் சொன்னீங்க கரெக்ட் தானே Go ahead. உங்களோட என்ன what's your what problem are you trying to solve? எஸ் மேம் இப்போ அந்த வேர்ட் வந்து இப்போ நான் கேட்னு சொல்லிட்டு என்னோட லிஸ்ட்லயோ இல்ல ஃபைல்லயோ வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ யூசர் அதே கேட் கொடுக்குறாங்க அந்த இண்டெக்ஸ் பொசிஷனும் கரெக்டா இருக்கு வேர்டும் கரெக்டா இருக்கு ஸோ எனக்கு எல்லாமே கிரீன்ல வந்துடும் ஓகே இப்போ அதுக்கு பதிலா சிசிடி கொடுக்கும்போது அந்த செகண்ட் சியோட பிளேஸ் வந்துட்டு ராங்கா இருக்கு செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ராங்கா இருக்கு ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரெட்னு சொல்லிட்டு காமிக்கணும் ஏன்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் தப்பா இருக்கு பட் 3 லெட்டர் வேர்ட்ல சிஎன்டி கரெக்ட் ஸோ சிஎன்டி வந்து கிரீன்ல இருக்கும் சி வந்து ரெட்ல இருக்கும் ஓகே ஸோ இப்போ எஸ் மேம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வேர்ட் அந்த லெட்டர் கரெக்டா இருக்கு சப்போஸ் இண்டெக்ஸ் பொசிஷன் மாறி இருந்துச்சுன்னா அந்த லெட்டர் வந்து எல்லோல இருக்கிற மாதிரி ஓகே ஸோ இப்போ நான் வந்து கொடுக்குற வேர்டு வந்து ஏபிசிடின்னு கொடுக்குறேன் நான் அது எந்த வேர்டோட கம்பேர் பண்ணுவீங்க இன்புட் வந்து ஏபிசிடி தி யூசர் கிவ்ஸ் ஏபிசிடி what are you going to match it against மேம் இது நம்ம கொடுக்கும்போது ஆட்டோவாவே வந்து அதுவே ஒரு வேர்டை வந்து பிக் பண்ணும் மேம் don't run I'm just asking again நம்ம வந்து first what we are trying to do is we are making sure we understood the problem okay before we go write a solution we need to know what problem we are writing a solution for yeah okay ma'am so that's what I'm asking so நீங்க சொல்றீங்க you have a list of words user gives some word then you go see your list of word அந்த வேர்ட்ல மேட்ச் ஆகுதான்னு பாக்குறீங்க ஸோ உங்க வேர்ட்ல வந்து உங்க லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ்ல யூ ஹேவ் 3 லெட்டர் 4 லெட்டர் 5 லெட்டர் கொடுத்துருக்கீங்க and more than one 2 letter or more than one 3 letter word more than one 4 letter word எல்லாம் இருக்கும் ஸோ இந்த யூசர் ஒரு வேர்டு கொடுக்கும்போது இப்போ 3 லெட்டருக்கு கேட் டாக் ரெண்டு இருக்கு இப்போ நான் வந்து ஏபிசின்னு கொடுக்குறேன் நான் அதை கேட்ன்ற வேர்டோட மேட்ச் பண்ணுவீங்களா டாக்ன்ற வேர்டோட மேட்ச் பண்ணுவீங்களா டு சி கரெக்ட் பொசிஷன்ல இருக்கா அந்த ரெண்டு எல்லாம் போடுறதுக்கு எந்த வேர்டோட மேட்ச் பண்ணுவீங்க
Ma'am, I'm not having answer for this. So எத்தனை பேரு when I gave the word column, I didn't explain. I gave you a link. அந்த நியூயார்க் டைம்ஸ் ஓட லிங்க் அனுப்பி அந்த எத்தனை பேரு you try to play the game to get a feel for how this game works? Deepika, so you did play. எஸ் மேம். ஆனா அது எப்படி ரன் ஆகுது, எப்படி விளையாடுது, ஐ மீன் அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி மேம் சொல்றது, எனக்கு சொல்ல தெரியல. ஐ கேன் ப்ளே பட் புரியல ஏன் அப்படி வருது அப்படின்னு சரி, சொல்லிட்டு. ஓகே, மகாவிஷ்ணா, explain me what problem you were solving. உங்களோட what is your definition of this wordle game? மேம் வேர்டல் கேம் வந்து நீங்க கொடுத்த ப்ராப்ளம் படி 3 லெவல்ஸ் இருக்கணும் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 3 லெட்டர் வேர்டு கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் 4 லெட்டர் வேர்டு, நெக்ஸ்ட் 5 லெட்டர் வேர்டு மேம். ஓகே. ஸோ இப்போ 3 லெட்டர் வேர்டில் இப்போ நம்ம இது இன்பில்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேர்டு வச்சிருக்கணும் மேம். நெக்ஸ்ட் யூசர் வந்து ஒரு வேர்டு இன்புட் கொடுக்க சொல்லணும் மேம். இப்போ யூசர் கொடுத்த இன்புட்லயும் நம்மளோட பில்டன் இருக்க வேர்டு எல்லா லெட்டருமே மேட்ச் ஆச்சுன்னா எல்லா லெட்டர் கரஸ்பாண்டிங்ல இல்லனா கலர் green 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 ன்னு இருக்கணும். சரி, ஒரு நிமிஷம். So what do you mean by built-in word? built-in அதாவது ஆக்சுவலா அந்த ஃபங்க்ஷன் அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி மேம் அதே வருது மேம். நம்மளா ஒரு வேர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும்ல மேம், இதான் கெஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி. Okay, so that is the very first step. Yes ma'am. Very first step is நம்ம as in the computer, right? Computer has decided this is the word I'm going to play against. So this is the word I want the user to find. That's what games are. Right? Yes ma'am. இப்போ இந்த மாதிரி கேம்லாம் பண்ணும்போது guessing games. This is wordle is nothing but a guessing game with some rules. The goal of the game is for the user to guess what the computer, in your case the program, is thinking of. That is the goal. That is the game. And எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. That is the bottom line of the game. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அந்த ஃபர்ஸ்ட் that is the first thing. எது இன்புட் பண்றதுக்கு என்ன இது பண்ணணும், that is the first thing. So Deepika, now you tell me what's the problem with நீங்க whatever you were telling me க்கு இப்போ நான் என்ன சொல்றேனோ அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் என்ன? மேம் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றபடி இருக்கணும் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டை வந்து அசைன் பண்ணிடணும், இதுதான் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா யூசர் வந்து கொடுக்கும்போது நான் கொடுக்குற வேர்டும் அந்த ஆட்டோவா செட் ஆயிருக்க வேர்டும் மேட்ச் ஆகுதா, அது எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. That is the very first thing, right? Okay ma'am. Which when I see your code or based on your explanation, that's not உங்க earlier explanation படி it's not going to work. நீங்க நிறைய வேர்ட் வச்சிருப்பீங்க, யூசர் சொன்னா எந்த வேர்ட் மேட்ச் பண்ணும். So you have to have a goal, right? This is the word I'm going to have the user guess, and that's how I'm going to start. So that is the very first part of the code எழுதினீங்க. That is the very first part. Okay? Okay ma'am. So now Magavigna, I had a question on your code. Yes ma'am. Second, third என்ன பண்ணீங்க? So how do I do it? Are you ready with your laptop or is it going to take time? Yes ma'am, I'm ready ma'am. Okay, can you share your code? And I want to see what the understanding is. Yes ma'am. Okay, so we'll come back to you, Deepika. Just be ready, don't change anything. We'll come back to your code. Okay ma'am. Shall I stop ma'am? Yeah. So மித்த பண்ணவங்க எல்லாரும் wordle game பண்ணவங்க எல்லாரும், did you have this part right? First வந்து assign a word and that's the word that the user is going to everybody else has it that way. When I looked at the Samya's code long time ago, she had this Soumya when they had the Excel and Night and all that stuff. So that's a very basic thing. If you have it wrong, then program is wrong. Okay, now Magavigna would code. All right, why is it not clear? Okay, some kind of லேசா மங்கலா தெரியுது. எனக்கு தான் தெரியுதா இல்ல எல்லாத்துக்கும் அப்படித்தான் தெரியுதா?
Ma'am, மேம் it's எல்லாருக்குமே blur ஆகுது. இங்க network இதா Okay. இருக்கும். Yeah, yeah. Okay, it's kidding. So okay, you're telling me, okay, so you have to very first step is to come up with the word, just some random word. That's where we were saying either start with a 3, 4 letter, 5 letter word. So once I have the word, okay, what do you do next? I have a word, let's say cat is my word. Assign பண்ணியாச்சு. Then what do you do? You know, what's your 2, 3, 4 ல என்ன போட்டிருக்கீங்க? line number 2, 3, 4 DOT அதெல்லாம், those are your words? Yes, ma'am. அது வந்து ஃபர்ஸ்டே லிஸ்டா போட்டு வச்சிட்டேன் மேம். சரி, okay. So you have your word as a list, but you have a 3 letter, 4 letter ஒன்னு வச்சிருக்கீங்க. Okay. So what do you do? So you have one for 3 letter, one for 2 letter, one for 3 letter வச்சிருக்கீங்க. Got it. Now what happens? What's the first step? மேம் ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவேன் மேம். இது வந்து ஆக்சுவலா ஃபங்க்ஷன்ஸா இருக்கு மேம். ஸ்டார்டிங் வந்து இந்த வேர்டல் மெயின்ல இருந்து ஆரம்பிக்கும் மேம். சரி. இப்போ நெக்ஸ்ட் இன்புட் இந்த யூசர். சோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஒன்னு சும்மா வேரியபிள் வச்சிருக்கேன் மேம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போலாமா வேண்டாமான்னு பாக்குறதுக்காக. So what is your meaning of round னா என்னது? மேம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா 3 லெட்டர், நெக்ஸ்ட்னா 4 லெட்டர், நெக்ஸ்ட்னா 5 லெட்டர் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் லெவல்னு ஒன்னு வச்சிருந்தேன். லெவல் வந்து சும்மா அந்த இதுல கெஸ்ட் 3 லெட்டர் வேர்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்றதுக்காக அந்த ஒன்னு யூஸ் பண்ணிருந்தேன் மேம். சரி. சோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒண்ணா இருந்துச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கும் 5 வரைக்கும் இருக்கணும் மேம். 3 4 5 அதுக்காக ஒரு லூப் போட்டுருந்தேன் மேம். சரி. இப்போ நெக்ஸ்ட் explain me the core logic. ஒரு 3 லெட்டர் வேர்ட்ல ஆரம்பிச்சேன்னா what is your core logic? 3 லெட்டர் வேர்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் நான்? அது லெந்த் வச்சு கண்டுபிடிக்கலாமா மேம்? இல்ல. So the game is you're starting with the level 1, which is the user needs to guess a 3 letter word. Yes ma'am. Okay. So what's the first step in that process? Ma'am, user கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம் மேம். Okay. User கிட்ட இருந்து வாங்க பிறகு அதுல மறுபடியும் லிஸ்டா செப்பரேட் பண்ணேன் மேம். ஸ்ட்ரிங்கா வாங்குனத லிஸ்டா மாத்தி இருப்பேன் மேம். சரி. அது வாங்குனதுக்கு அப்புறம் லெந்த்க்கு ஏத்த மாதிரி அவங்க இன்புட் வேர்ட் லெந்த்க்கு ஏத்த மாதிரி நான் எனக்கு அந்த சொன்ன பில்ட் அண்ட் வேர்ட் என்ன வேர்ட் கெஸ் பண்ணனும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன் மேம். Okay. So you're going to tell the user you're going to guess a 3 letter word. Yes ma'am. And the user has to give a 3 letter word. Yes ma'am. If the user gives a 4 letter or a 2 letter word, what do you do? Ma'am, 4 letter word na actually எனக்கு மறுபடியும் length 4 ன்னு போய் 4 letter word roundக்கே போயிடும் ma'am. I mean like so okay, here is the thing. So yes. The word, so we already established this 3 letter. We are going to have the user, we are going to set one word first, and the goal for the game and the 5 attempts la, the goal for the game is for the user to guess that word that we decided, right? Yes, so you're going to ask the user, okay, guess a word, and the user says ABC, right? Then you're going to say A in the இடத்துல இருக்கு, B in the இடத்துல இருக்கு, whatever. Yes ma'am. And then the next the user says ABCD, then you're going to say, oh, I'm going to check this ABCD word against whatever your 4 letter word is. Oh yes ma'am, my logic kind of works like that ma'am. Why again? So you guys have to think about how do you play games. If you have one that you set aside one word and the goal is to get that word. Najatla yostu paranga, if you are playing it yourself, you are going back and forth. How are you going to figure out na 4 letter word kudutha, the program should say, we are playing 3 letter, don't give me 4 letter. It's wrong. 2 letter word kudutha, it's wrong. That is what you should be doing. Yes ma'am, I will try to fix it ma'am. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா what the problem is and what she is trying to do? Yes ma'am. Yes, any questions? இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் மேம், நம்ம லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சிருக்கோம். அதுல வந்து 3 or 4 or 5, இப்போ நம்ம 3ல தான் ஸ்டார்ட் பண்ணனும், அப்புறம் 4 அப்புறம் 5 அப்படியா? சரி, okay, you tell me the answer. நீங்க வந்து கேம் எல்லாரும் கேம் விளையாடுவீங்க தானே கம்ப்யூட்டர்ல wherever, right? Yes ma'am. When you play any game, what's the difference between playing in level 1 and playing in level 2 and playing in level 3? How do you play those games? level 1 win பண்ணாதான் level 2 போக முடியும், level 2 win பண்ணாதான் level 3 போக முடியும். Okay, so answer your question. You had a question, what's the answer? Okay ma'am, I got it. Okay, so
So see, the reason I gave wordless, obviously for you to think of the logic, and also it's you have to on the program எதுனா பாத்தீங்கன்னா start thinking about how would you play. That's why we gave a game. It's easy for இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதுக்காக not சும்மா எதுனாலும் கொடுக்காம கேம் கொடுக்குறோம் so that you put yourself as a user, someone who plays with the computer, and think இப்ப நானே போய் விளையாடுறேன்னா எப்படி விளையாடுவேன் இந்த கேம், then you will know, oh, okay, this is not going to work, I should change my logic. That's the reason we are giving simple games. So think, சரியா? Ask the whatever questions I am asking, you should ask your question. So take the time, there is no hurry. We already said 2-3 weeks ஆச்சு. நான் homework கொடுத்தா within 30 minutes 40 minutes don't try to finish it and say, oh, I'm done. I see it, a lot of you doing it. நீங்க வந்து தரவா இது பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒன்ஸ் பண்ணிட்ட மாதிரி run it with many test cases, put it. நீங்களே நிஜமாவே விளையாண்டா எப்படி விளையாடுவீங்க? நிஜமாவே most of the homework that we gave is real life things, right? So it's not like something totally different for you. Think பண்ணி do it, run it with many test cases and see நிஜமாவே கரெக்டா தான் எழுதி இருக்கிறான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து when you don't understand the actual problem, or when you don't try to understand it, not you do understand, எல்லாருக்கும் புரியும். It's just that you are not spending enough time to understand அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு you are not taking the time. So that is something you guys need to improve on. Okay, so now we know Magavigna, I think you know what you were doing, but I have another question on that one same code. So நீங்க சொல்றீங்க fixing the built-in word on the function இருக்கு, right? Yes, ma'am. So what is the purpose of the function? Again, you guys need to write more comments. When I go read your code, I don't understand. For example, so I've been telling you guys, go write comments. Function எழுதினீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு மேல tell me what the function is supposed to do. Line by line comment is one thing, but what the function is supposed to do மேல போடுங்க. Otherwise it's hard for me to understand. Okay, so on the fixing the built-in function ஓட purpose என்ன? ஆமா, நான் 3 லெட்டர்ஸ் வச்சிருந்தேன்ல மேம், built-in word 1 2 3ன்ட்டு. ஓகே, அது போக built-in wordன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன் மேம். அந்த built-in wordோட தான் நான் யூசர் வேர்டை வந்து கம்பேர் பண்ணி இது பண்ணி கலர்ஸ் போட்டேன் மேம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ யூசர் என்டர்டு வேர்டு வந்து லென்த் 3 இருந்துச்சுன்னா என்னோட 3 லெட்டர் வேர்டை வந்து அசைன் பண்ணியிருப்பேன் மேம் அந்த built-in wordக்கு. அதே மாதிரி தான் 4 லெட்டருக்கும் 5 லெட்டருக்கும் பண்ணியிருந்தேன். What is this append and word of index and for loop and all that? அது வந்து நான் லிஸ்ட்ல வச்சிருக்கறனால நான் டைரக்டா ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ண முடியல மேம். அப்பண்ட் தான் பண்ண முடிஞ்சுச்சு மேம். Okay, the reason I'm digging into your code right now is why we are making simple things complicated. That's what is happening here. So the purpose of this function, the fixing the built-in function, is to find if the user வந்து 3 letter word கொடுத்தா I need to take அந்த guess, the word to be guessed, அதை வந்து கண்டுபிடிக்கணும். 3 letter word கொடுத்தா அது built-in word 1 அப்படின்னு வரணும், ரைட்? 3 letter word இருந்தா or 4 letter word இருந்தா built-in word 2 அப்படின்னு அசைன் பண்ண போறீங்க நீங்க. இது அதுக்கு you are going through for index in range 0 to length, you are going through every letter in the what's the index? This is what I don't understand. மேம் இப்போ இது வந்து எனக்கு கேரக்டர் லிஸ்டா இருக்குல மேம். சோ இப்போ அந்த built-in word is equal to built-in word dot 1 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு டைரக்டா இதாகல மேம், அசைன் ஆகல மேம். Your goal is to built-in word. Okay, அதுக்கு why doing the if word is equal to 3 4? You already know, I mean length of word is not going to change in the for loop. லென்த்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்னோட வேர்ட் என்ன வேர்டுன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும். So okay, why am I talking? Somebody else in the class who can help her understand how this code can be done better. The purpose is wrong. I think we already decided that she shouldn't be doing it, but இப்ப சொல்றாங்க அவங்களோட கோல் வந்து அந்த built-in word is going to be the word that she's going to check against the user ஓட இது.
அந்த என்ன green போடணுமா, that's what she's going to do. அந்த built-in wordக்கு she has to assign either built-in word number 1 or 2 or 3 assign பண்ணும். That is the goal, right? Yes, ma'am. Yes. How can this code be written? Anybody else have any suggestions? Ma'am. Tell me. மேம் இப்போ வந்து நம்ம 3 லெட்டர் வேர்டு தான் கண்டுபிடிக்க போறோம். லெவல் 1ல தான் இருக்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்போ 4 லெட்டர் டைப் பண்றோம், இல்ல வந்து 5 லெட்டர் டைப் பண்றோம். நம்மளோட கெஸ் வந்து 4 or 5 எப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப இன்வாலிட் நமக்கு வரணும் மேம். Yeah. See, we already established that. That is something she already agreed that she did it wrong. Okay, we are good on that. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, I'm looking at I'm trying to find out the code. எழுதிருக்க கோடு how we can the 12 number line number 12 to line number 19 and the function we already decided it's the function is it's and the purpose of the function is not valid, and we already decided that. But assuming the purpose of the function is valid, how can we write the code in a better way than the way she is written? That is the question. Ma'am, the purpose of the, go ahead. Ma'am. Okay, explain the purpose of the function first so that everybody understands. Purpose of the function என்ன? மேம் நம்ம யூசர் வந்து எந்த வேர்டை கெஸ் பண்ணனும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றோம் மேம் இந்த ஃபங்க்ஷன்ல. Correct. Based on the user's input, 3 letter word na we are changing the logic to say okay, எந்த word வந்து நமக்கு கம்பேர் பண்ண போறோம்னு பார்க்கணும் நம்ம. Everybody agree on that, because if you don't know what we are trying to do, it's hard to understand, fix the code. Everybody understands what that code is doing? மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். மேம் இப்போ வந்து நம்ம இன்புட் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம்ல மேம், அப்பவே நமக்கு தெரிஞ்சிடணும்ல மேம் அது வந்து 3 லெட்டர் வேர்டா இல்ல 4 லெட்டர் வேர்டா அப்படின்னு. ஆமா, சோ அப்பவே தெரிஞ்சிடும். எஸ் மேம். நம்ம வாங்குனதுக்கு அப்புறம் அதை செக் பண்ணிட்டு அப்புறம் அது சோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த கோட் இந்த பர்టిక్యులர் ஃபங்க்ஷன்ல யூசர் 3 letter word கொடுத்திருந்தாங்கன்னா then she says okay, the word the user is supposed to guess is DOT. If the user gives a 4 letter word, then she decides the word the user is supposed to guess is walk. So yeah, that is what this function is doing. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு வேர்ட் ஃபிக்ஸ் ஆயிடணும், அதுக்கு அப்புறம் pay attention. I've been telling, we already decided that it is wrong. What she is doing is wrong. What we are trying to focus here is on the particular function code. I'm just trying to see if you guys can think and see. Given this is the purpose, forget the wordle game. We are only talking about only talking about based on what the user gives, you have to assign the built-in word and the variable we have to assign either built-in word number 1 or built-in word number 2 or word. That is all you are doing. That is the focus. Forget everything else. Yeah, details. We are focusing on details. Can somebody else Sarnashri, can you repeat what I just said? What is the purpose of the function? யூசர் வந்து ஒரு வேர்ட் ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப 3 லெட்டர் வேர்டு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது 3 லெட்டர் வேர்டு தானா அப்படின்னு ஃபைன் பண்றதுக்காண்டி எழுதியிருக்காங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு தெரியல மேம், நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன். Okay. Hello ma'am. Yeah. Somebody else. 3 லெட்டர் வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்றதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. 3 letter word on if a word is a 3 lettered word or not, அப்படி ஃபைன் பண்றதுக்கு என்ன பண்ணோம்? what would be the command? பவதாரணி, அதோட லெந்த் இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். போதும். அதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் எழுதிட்டேன்? He has another purpose. And the purpose of the function is not to find whether the word is a 3 letter word. User input கொடுத்தது 3 letter word இல்ல. மகாவிக் நான் explain it to the class. மேம் புரியல மேம், என்ன மேம் கேக்குறீங்க? 3 letter word இல்லனா என்ன பண்ணனும்? இல்ல I'm asking you to explain the purpose of that line, the function fixing the built-in word. So இப்போ நான் 3 variablesல 3 sizes of words fix பண்ணிருக்கேன் மேம். டாட் வாக்ஸ் ஐயோன்ட்டு. இப்போ அவங்க 3 letter word எனக்கு கொடுத்திருந்தாங்கன்னா என்னோட அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய வேர்ட் வந்து டாட் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்றேன் மேம். சோ இப்போ 4 letter wordக்கு நான் வாக் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றேன். Yes. So you were trying to okay, everybody agrees with her? Everybody understands what she's saying? மேம் அந்த ஃபங்க்ஷன் எப்படி வர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க மேம். மகாவிக் நான் இன்னொருக்க சொல்றேன்.
இப்ப 3 லெட்டர் வேர்டு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்போ 3 லெட்டர் வேர்டா குடுக்குறேன்னா அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய வேர்டு வந்து டாட் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்றேன், அவ்வளவுதான். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து அது 3 லெட்டர் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுமா? இல்லக்கா, இப்போ அவங்க வந்து இப்போ நான் 3 சொல்றேன், round அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குது அதோடைய அந்த. இப்போ அது வந்து லென்த் வந்து 3 இருக்கு அப்படின்னா அது 3 லெட்டர் வேர்டை செக் பண்ணும். 4 ஓ. இருக்கு அப்படின்னா அந்த வாக்கை செக் பண்ணும். 5 லெட்டர்னா அந்த சயூர் அதை செக் பண்ணும். இங்க வந்து எந்த லெட்டர் கெஸ் பண்ண போறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் போட்டுருக்கோம். Okay. Okay, okay. All right. Now, look again, back to my question. Mr. Soumya, how can we fix this code? What's wrong with this code? Same purpose. மேம் அந்த ம். for loop யூஸ் பண்றதுக்கு பதிலா if length of word is equal to 3, built-in word equal to built-in word 1 ன்னு போடலாமா மேம்? That's what she says. Okay. Why are you not doing that way, Magagna? மேம் ஆக்சுவலா ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா என்னால ஈஸியா இதை அசைன் பண்ண முடிஞ்சுச்சு மேம். இது வந்து லிஸ்டா இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி போட்டேன், பில்ட் இன் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பில்ட் இன் வேர்ட் ஒன்னுட்டு. அது எரர் காமிச்சு மேம். இட்ஸ் லைக் ஸ்ட்ரிங்கா லிஸ்டா இருக்கிறதுனால என்னால ஒன்னு வேல்யூஸ் அப்பன் பண்ண முடியும், இல்லைன்னா இது அப்டேட் பண்ண முடியுது, டைரக்டா அசைன் பண்ண முடியல. Okay, so you cannot. You were saying you cannot copy a list. Is that true? எஸ் மேம். Is that right? Or is that a right statement? How do you copy? மேம் நான் இப்போ ட்ரை பண்ணேன் மேம், இதை காப்பி ஆகுது மேம். அதான் கேக்குறேன் மேம். ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் அதான் மேம் பண்ணேன், எனக்கு எரர் காமிச்சிச்சு தான் மேம் மாத்துனேன். Don't erase it, just leave it, comment it, and then write something new so that we know, before and after. Okay. Control Z. So the reason we are spending so much time on this code, which is wrong, is again my point of thinking, trying to understand problems and see, ரொம்ப complicated solution இருக்கு, we shouldn't be doing it this way, and see, okay, the problem here is we're trying to copy one list to another list. How do I copy a list from one list to the other? என்ன பண்றீங்க? மேம் இப்படிதான் மேம் சொன்னாங்க ஆக்சுவலா, பில்ட் இன் வேர்ட் ஈக்குவல் டு பில்ட் இன் ஒன் வேர்ட் டாட் ஒன். Okay. Error ma'am. It's error, index out of range. And what does the index out of range mean? Index size ஓட நான் அதிகமான words இத வச்சு access. And why do you think that is? Built-in word ஓட size என்ன? Built-in word 1 ஓட size என்ன? Or built-in word 2 ஓட size என்ன? Built-in word வந்து empty array நம்ம இருக்கு. So size நம்ம எதை கொடுக்கிறோமோ அதை வச்சு நம்ம டிக்ளேர் ஆகும். Okay. So is that the reason? Is that the reason you're getting index out of range? No, don't know. So so how do you guys, okay, somebody else. Okay, you see this error. So the purpose is you want to copy one list to another list. The other list happens to be empty list or a smaller size list or bigger size list, could be anything. And you get an error like this. Enna பண்ணுவீங்க? What would be your next step? Google பண்ணுவீங்களா இல்ல if condition போட்டு ஒவ்வொரு கேரக்டரா இது பண்ணுவீங்களா, append பண்ணுவீங்களா? What would be your strategy to fix this problem? What would be your approach? என்ன பண்ணுவீங்க? Anybody? Your error message வந்தது, this is your purpose. என்ன பண்ணுவீங்க? First of all, you need to know what is it you are trying to do, which is copying two lists, copying from one list to another list. That is your goal. சரியா? Is that right? Yes, ma'am. Okay. அது பண்றதுக்கு first step என்ன பண்ணுவீங்க? You don't know how to copy, so what do you do? Google, ma'am. Google. Let's go Google and see what happens. Ma'am, 1 minute, ma'am. Ma'am, copy function use பண்ணலாம். Right. So that's why I want her to get to that. Exactly. So you
Google. Yeah. மேம் 1 மினிட். லைன் நம்பர் 25 மட்டும் பார்த்துக்கோங்க மேம். Line number 25. Okay, another. I know what's the thing with the line number 25? What is it? If built-in word of index equal to word of index. Okay, is that the problem? இல்ல மேம், அங்க வந்து அதான் மேம் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வந்தது. அந்த லைன்ல தான் வந்திருக்கா? எஸ் மேம். அப்போ அந்த இடத்துல வந்து built-in word நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம்ல மேம், அந்த ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்ல மேம், அந்த built-in வேர்டை இது எடுத்துக்குதா இல்ல வந்து குளோபலா நம்ம வெளில எம்டியா செட் பண்ணிருக்கோம்ல மேம், அந்த built-in வேர்டை அது எடுத்துக்குதா? அது வேல்யூ அசைன் ஆக மாட்டேங்குது, அங்க கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கு பாருங்க. எஸ் மேம், அதனால தான் கேட்டேன். அத நம்ம இங்க good point. So what do? So this is where you are checking and putting the break point and everything comes to see did it really copy or not. La? Yes, so error message காட்டுங்க. Scroll down. And the error message is at line number 25. So what would be your thing? Algorithm, good catch. So the first thing would be to put a breakpoint there to see what is the index problem பார்க்க போறீங்க. Right? And Magavigna, your assumption is built-in word is 0, ஒண்ணுமே காப்பி ஆகல, அதனால தான் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க. Right? Yes, ma'am. Okay. So I think that's a valid thing. So that's why you go back to the thing of why am I not able to copy? How do I copy to less? Okay. So Alayasami, your question answered? Ma'am? நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிச்சா? நீங்க லைன் நம்பர் 25ல இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் கரெக்ட் தான். எஸ் மேம். எஸ் மேம். பிகாஸ் இந்த அந்த ஆக்சுவல் காப்பி வந்து எடுத்துக்கல மேம். அந்த காப்பி didn't happen, so she's going to figure out how to copy. Okay மேம். மேம் அவங்க அந்த ஃபங்க்ஷனை ஆர்குமெண்டாவும் பாஸ் பண்ணல, குளோபலாவும் டிக்ளேர் பண்ணல மேம், இந்த வேரியபிளா. And the variable. So that's another problem. அதான் மேம் சொல்லுங்க. Yeah, that's allowing. Right. That's another problem. So you got it, Magagna? No, ma'am. Which one, ma'am? அந்த லைன் நம்பர் 25 அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல மகாவிக்னா, அங்க வந்து நம்ம அந்த built-in வேர்ட்ன்ற built-in வேர்ட்ல தான் நம்ம காப்பி பண்ணிருக்கோம் முன்னாடி ஃபங்க்ஷன்ல. ஆமா. அந்த built-in வேர்ட் அப்படின்ற அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இதுல வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும்ல. எதுக்குனா? ஆமா, அப்போ அதை ஆர்குமெண்டா பாஸ் பண்ணாதான் கரண்டா எனக்கு என்ன built-in வேர்ட் இருக்கோ அது எனக்கு இங்க எடுத்துக்கிறோம். இல்லைன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல என்ன built-in வேர்ட் இருக்கோ அதுதான் ஸ்டார்டிங்ல எம்டி இருக்குல்ல, அப்போ அது ஐ திங்க் அதனால தான் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வந்திருக்கு. So you have to go back to your functions class to understand எப்படி வேரியபிள்ஸ் வந்து பாஸ் பண்ணணும்னா ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து அசைன் பண்ணி அவுட் சைட் த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா அந்த வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணியிருந்திருக்கணும். குளோபலா? Yeah, Alayasami, carry the conversation. Carry on with the conversation. Ma'am? Continue பண்ணுங்க. நீங்க bringing a good point, you and Arvind. Explain her what the problem is. Okay, ma'am. மகாவிக்னா, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம கரண்டா நம்மகிட்ட இருக்கிற built-in வேர்ட் இருக்கு இல்லையா, அந்த நம்ம இப்ப காப்பி பண்ணது இருக்குல்ல, அதை வந்து நம்ம அங்க பாஸ் பண்ணல. நம்ம இப்ப அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராம் போறீங்களா ஒரு நிமிஷம். சோ பாஸ் பண்ணாலும் சேஞ்ச் ஆன வேல்யூ வந்து உங்களுக்கு வரும்னு சொல்றீங்களா? ஆமா, பாஸ் பண்ணா கரண்ட்ல எனக்கு என்ன இருக்கோ அது வந்து அங்க அப்டேட் ஆயிருக்கும். ஓகேனா. புரியுதா what he says? Yes, ma'am. What's the problem? Can you go back to the code? Ma'am, I am in my code. Is my screen visible, ma'am? Yeah. Oh, code illa. What we see is your Google. அழகு. சொன்னா. இப்ப நீ சொன்னது என்ன இருக்கு சொல்ல, எனக்கு புரியல. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து அவங்க மகாவிக்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து built-in வேர்ட் அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, கரெக்டா? அந்த எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து இங்க லைன் நம்பர் 25க்கு மேல அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, லைன் நம்பர் 21ல செக் வேர்ட் அப்படின்றது,
அதுல வந்து லைன் நம்பர் 25ல இஃப் கண்டிஷன்ல பில்ட் இன் வேர்ட் ஆஃப் இண்டெக்ஸ் போட்டிருக்காங்கல்ல. ம் இப்போ நம்ம வந்து அங்க லைன் நம்பர் 21ல நம்ம எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல, அதாவது அந்த பில்ட் இன் வேர்டுக்குரிய ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. ம் ஸோ அப்போ இங்க நம்ம லைன் நம்பர் 25ல அந்த லைன் நம்பர் 26ல இப்போ அதுல இருக்கிற பில்ட் இன் வேர்டு Megavik, can you hold on? Don't change anything. Let him finish explaining. Yes, ma'am. இப்போ வந்து லைன் நம்பர் 26ல பில்ட் இன் வேர்ட் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்குல்ல, நம்ம இப்போ எதுவும் பாஸ் பண்ணல. ம் பட் இப்போ எம்டியா இருக்கிற இருக்குது. எம்டியா இருக்கும். எம்டியா இருக்கும்போது அதோட இண்டெக்ஸ் செக் பண்ணா நமக்கு லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான் வரும். ம் ஸோ எதனால எம்டியா இருக்குன்னா நம்ம பாஸ் பண்ணல அந்த ம் ஆர்குமெண்ட். ஸோ அப்போ வந்து அது நம்ம கரண்டா இருக்கிற அந்த பில்ட்-இன் வேர்டை அதை எடுத்துக்கலன்னு இங்க சொல்றோம். ஓகே ஓகே. அதுக்காண்டி காப்பி பண்ணி இது பண்றோமா? ஆஹா, காப்பி பண்றது இல்ல. இங்க வந்து நம்ம அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே. So புரிஞ்சது. the problem is அந்த செக் வேர்டுக்கு செக் வேர்டுன்ற ஃபங்க்ஷன் இஸ் யூசிங் built-in word என்ற வேரியபிள், ரைட்? அந்த வேரியபிள் இஸ் டிஃபைன்ட் அட் த டாப், லைன் நம்பர் 1. அதனால that variable is accessible. check word என்ற ஃபங்க்ஷன் can use the built-in word, பட் அதனோட வேல்யூ இஸ் எம்டி. லைன் நம்பர் 1ல எம்டியா இருக்கு, சரியா? பட் அந்த செக் வேர்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி, if you go down to your main function, அந்த பண்றதுக்கு முன்னாடி check word is called N44. 43ல she is calling another function, fixing the built-in word அப்படின்னு சொல்லிட்டு she is calling a function. If you go to that function, and the built-in word அப்படின்ற variable is getting populated. If you see the lines, line number 16 or 18 or 20, it is getting populated, right? So அதனால the assumption is check word என்ற function கால் பண்ணதுக்கு முன்னாடி, because the fixing the built-in word என்ற function கால் பண்ணி அந்த functionல ஒரு value assign ஆகுதுன்றதால she is thinking line number 26ல built-in word will have some value. That is the assumption. But it is not. Why is it not is the question. Even though you are calling a function where this particular variable will be assigned some value, the value is still not available in 26, line number 26. Yeah, available illa. That is the question. Alagat-Sami and Aravind, they both know the answer. Sarnishri, what is your answer? Why do you think the value is not available in line number 26? நான் திங்க் பண்ணி சொல்றேன் மேம் கொஞ்சம். Okay. Deepika? மேம் நம்ம குளோபலா டிக்ளேர் பண்ணாதனால அந்த வேரியபிள் வந்து ஓவர் ரைட் ஆகுது. சோ அதுல எதுவுமே அசைன் ஆகல. குளோபலா டிக்ளேர் பண்ணாததுனால பண்ணாம இருக்கறனால அது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் பண்ண சொல்றோம், நெக்ஸ்ட் ஒரு ஒர்க் பண்ண சொல்றோம். அது என்ன ஒர்க் பண்ணணும்ன்றத அப்படியே ஜாம் ஆகி இட்ஸ் நாட் டூயிங் எனிதிங். சரிங்க. குளோபலா டிக்ளேர் பண்ணல. அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணல. எஸ் மேம். அதனால என்ன ஆகுது? இந்த built-in wordக்கு என்ன built-in wordக்கு என்ன மீனிங் இப்போ? அந்த built-in word வந்து எம்டியா இருக்கு மேம். அங்க எந்த வேல்யூமே பாஸ் ஆகல. சோ ஏன் அதுல fixing the built-in wordன்ற ஃபங்க்ஷன்ல we are adding value. We are and what happened? அந்த போட்ட வேல்யூக்கு என்ன ஆச்சு? built-in line number 16, 18ல எல்லாம் அசைன் பண்றோம்ல. What happens? அந்த அசைன்மென்ட்க்கு என்ன ஆச்சு? மேம் அத நம்ம கால் பண்ணும்போது செக் Okay, anybody else? சாரி மேம் அப்பன்ட் கொடுத்து இது பண்ணலாமா மேம்? என்ன கொடுத்து? அப்பன்ட் அந்த வேர்ட் வந்து அப்பெண்ட் கொடுக்க சொல்றீங்களா? மேம் இல்ல மேம், அது குளோபல்ல இருக்கிறதுனால அது ஜஸ்ட் உள்ள பாஸ் பண்ண மட்டும் போதுங்களா மேம்? Okay. Okay. So, all right. So, good discussion. Now, so this is what this means is, based on the discussion,
you guys have to go back and learn about using how to use functions and variables as arguments or as global variables and local variables. And the definition you all have to go back. But I should give for Magavigna, I should appreciate because even a code, it's good. You written functions and you try to divide it. You made the input separately, fixing the check word. You made proper functions, so that's all good. Trying to organize the code in a nice way. That's good, right? That's good. But the problem now is, you have to go learn a little bit more about how to use local variables. What is the scope of a variable? What is global variable? You all have to go back and read again one more time. Because the problem is, one of the problems is on that one. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணா it has to be either a global declared as a global, or if it becomes local to the scope of that function, and the variable or the value is only within that function. So do you want me to go over that global and local one more time now, or can you guys go back and go back to the video? Functions can video check on and the video go back and look at it one more time. We already have a video, that's why we got videos. Go back and read about functions, globals, locals. This is a perfect example of why not declaring a global is affecting her code. I still have a doubt. How did it work when she had it as dot up under? That's a different story. But what the problem is, what you have supposed to, who's taking notes? I'm sorry, I keep forgetting. Somebody. The first thing here is to learn about functions one more time. Who can take notes? Deepika, take notes. Okay, ma'am. Yeah. First thing is to go back and learn about your functions. Okay, ma'am. And scope of variables. Make sure you type scope of variables. What is the meaning of when I say scope of variable? So Bhavadharni, are you familiar with all this? Scope of variables, functions, globals? So go back and read. Do we have the functions video named as functions? I'm sure we have. Yes, ma'am. Function part 1, function part 2. Part 1. So go back and look at it. Read the video. Look at the video. Now that you understand, go look at some examples. Google global what is the problem with all these things? Do hands-on. Read write your own program. Class most probably. Try to do it on your own and see what's going on. Put breakpoints and see what's happening. When you define global, when you don't define global. Global declare panna eppadi அந்த function அந்த variable behave பண்ணுது, global declare பண்ணலன்னா எப்படி behave பண்ணுது, அது மாதிரி ஒரு function குள்ள போட்டா என்ன ஆகுது, functionக்கு வெளியில போட்டா என்ன ஆகுது. So look at all that and I'll quiz you again next week whenever we meet next. Okay, so this is good. This discussion is, we are looking at some code. Now we are learning more than what we were hoping to, what we are trying to learn. Going back to your copying list from one list to another list. Okay, what will be the next step, Magavigna? From dot copy in a pota copy. So the question is, why did you decide to do the other way? Is it because you did not do a Google search to see what's there? Yes, ma'am. I didn't Google, ma'am. It's the only thing I know how to append. So exactly. That is the reason we are going back and looking at it to see. You guys need to learn how to Google things. I mean, which you all do. I mean, Google eppadi pandradhu theriyum. You're just not doing it. The reason when we teach classes, we don't talk about dot copy and whatever. We don't do that. The reason is that is something you can Google and see. Yeah, we give problems, and the problem நீங்க பண்ணும்போது you need to know, okay, எனக்கு solve பண்ண தெரியல இந்த ப்ராப்ளத்துல, but I know that I need to copy, right? You know that you need to copy. Google is not going to tell you that you need to do a copy of 2 lists. Google will tell you if you want to copy one list to another list, how to copy. That Google can tell you. So the logic is something you are thinking.
If you don't know how to do that exact logic, Google and learn. Life will be much easier. So make it a habit. This is how, when you are doing anything these days, is once you have an idea of how to do it, the logic wise, ask Google to find out the exact commands. Is there a copy, or is there a replace? Is there a, whatever it is, Google will tell you with the examples. But if the error message catch பண்ணாங்க இல்லையா, global portal கொடுன்றது, அது Google is probably not going to tell you. That is something you need to learn. So that's what we are trying to teach. There is something called global, and you need to read about it. So homework, go read about functions one more time, watch the videos, read, Google போய் read பண்ணுங்க. Functions, globals na enna, local variables na enna, what is scope of a variables na enna meaning, scope of a function, scope of a variable, அதுக்கு என்ன meaning, அதை போய் learn பண்ணுங்க வந்துரும். சரியா? Okay, any questions, anything else anybody wants to talk about, share, observed? Comments? Anything? We'll move on. Okay. So okay, back to the Wordle application. I think you guys, is there anyone else who wants to share their Wordle code to see if it's done right? I remembered Magavigna only because I saw that yesterday or something. But anybody else? Bhavadharni, did you do the Wordle code? Yes, ma'am. நான் வந்து 3 letter word 4 letter word ஒவ்வொரு தனித்தனியா போட்டேன். இவங்க வந்து ஒரு லெவல். That's okay. But as long as, again, my thing is to see and the actual logic எப்படி பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கணும் எனக்கு. If you don't mind, if you're comfortable, you can share it now, or if you want to take time, share it next week. That's fine with me. Share பண்றேன். Okay, very good. All right. Is it visible? Yes. Okay, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்ல வந்து 3 letter words கொஞ்சம் 3 letter words add பண்ணி you have a collection of 3 letter words. Okay. அதுக்கப்புறம் வந்து attempts, நம்ம வந்து சான்ஸ் கொடுப்போம்ல, அதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அது 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். Okay. அதுக்கப்புறமா ரேண்டமா ஒரு வேர்ட் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறாங்க, சிஸ்டம் சூஸ் பண்ணிக்குது. அதுக்கப்புறமா இதுல வந்து இந்த நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஆன்சர் வந்து அந்த சிஸ்டம் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற வேர்டு, கெஸ் வந்து நான் கெஸ் பண்றது என்னோட. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் க்ளூ அப்படி சொல்லி டிக்ளேர், பொசிஷன் 0 வச்சுட்டேன், க்ளூ வந்து எம்டியா இருக்கு. இப்போ வந்து கெஸ், நான் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர், இப்போ சிஸ்டம் வந்து எக்குன்னு சூஸ் பண்ணிருக்குன்னா நான் வந்து சும்மா கேட்னு கொடுக்குறேன். அப்போ வந்து கேட்டோட ஒவ்வொரு வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் சி செக் பண்ணுது. சியும் அந்த ஆன்சர் எக்கோட ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாக்குது. 2 மேட்ச் ஆனா ஜீன், அத கிரீனுக்கு ஜீன் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி க்ளூல போய் ஆட் ஆகுது. அப்படி இல்ல இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எலிப்ல வந்து என்ன கொடுத்தேன், கேட். அப்ப அந்த சிங்கிறது வந்து ஆன்சர்ல எங்கேயாவது இருக்கான்னு பாக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஒய்ன்னு பிரிண்ட் ஆகும். அப்படி ஆன்சர்ல இல்லவே இல்லை, நான் கொடுத்த வேர்ட் வந்து ஆன்சர்ல இல்லவே இல்லை அப்படின்னா பீன் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகுது. அடுத்து ஏ, கேட்ல இருக்கிற ஏ, அந்த மாதிரி. Okay. So the simplest logic. This is the simplest case, and this logic would work.
Why is it doing a return clue GGG line number 14? அப்புறமா நமக்கு வந்து லாஸ்ட்ல கரெக்டான கரெக்டா கெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இப்படி பிரிண்ட் ஆகணும், இந்த க்ளூ வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு. என்னது? அதாவது இப்போ எக்குங்கிறது நான் கெஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த உங்க ஃபங்க்ஷன் wordle gameன்ற ஃபங்க்ஷன் will always return GGG. Oh, no, true or false? Sorry. I thought it's a single assignment. Got it. Double assignment. Okay, got it. If it is that, then it's a true. Yeah, good job. So this is good. The code is good. So okay, who can tell me what is this code missing? What logic is missing in this code? மேம் நம்ம எங்களுக்கு சொல்றீங்களா மேம் வந்து 2 வேர்ட் கொடுத்தா? Okay, where the balance? Tell me. Where the balance? Your turn. Tell me what is missing in this code. பார்த்துட்டு சொல்லுங்க. In the meantime, good job Avadharani. It's a very simple case. Got it, everything. So did you and Soumya, did you guys meet? Yes ma'am. Okay, good. The code the previous classes பத்தி explain பண்ணாங்க. So I want the code to be a little bit more comment எல்லாம் எழுதி things like that. You know, just simple things, but you shouldn't be on the line number 16 should be at the top. You know, you should make all your initializing things எல்லாம் மேல போட்டுறணும். Allowed atoms இருக்குல்ல, you cannot have capital letters in the middle of a variable. You should start with things like that, not in the middle of the variable, starting off. There are something called coding so you can follow all that, and otherwise the code looks good for what you have done, and except for the code works for simplest cases of the words. Konjam the word complicate panna, it's going to have problems, which we talked about in the class like 2-3 weeks ago before you joined, which is what Vedabalan is going to tell you. Enna problem in the code la? Namarka Vedabalan, something we looked at a couple of weeks ago and said you have to make sure this particular case is also working abin solida. Namarka? ஞாபகம். Okay, who else? Magavigna. மேம் இப்போ நான் வந்து இப்போ டாக் அப்படின்னு வச்சிருக்கேன்னா, இப்போ நான் 3 லெட்டருக்கு ஓ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு எல்லாமே கிரீன் ஆயிடும் மேம். லைக் எனக்கு மேம் இப்போ வந்து இந்த வேர்ட் லிஸ்ட்ல டாக் எடுத்துக்கிறோம் மேம். எக்ஸாம்பிள் டாக் வச்சு சொல்றேன் மேம். இப்போ இருக்கிற வேர்ட் டாக்னு இருக்கு, நான் இன்புட் கொடுக்குற வேர்டு வந்து 3 ஓ கொடுத்தேன்னா எனக்கு 3 ஓவுமே கிரீன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும் மேம். Explain. Defend your code. ஓவன்ல கொடுத்தா பிபிபின்னு தான் பிரிண்ட் ஆகும். ஜிஜி பிரிண்ட் ஆகாது. ஓ கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க? டாகா? அப்படின்னா பிஜி பின்னு பிரிண்ட் ஆகும். பிஜிபியா ஒய்ஜிபியா? ஒய்ஜிபியா? பி. No, think about it. இல்ல. ஒய்ஜி ஒய்ன்னு பிரிண்ட் ஆகும். Which is wrong. Yeah. The ஓக்கு வந்து it should only consider one o, which is in the greenல இருக்கறனால other 2 o should be coming out as a b. Varno. That is the bug in your code. Yeah. If the same letter is repeated, one in the right position, or even if she gives o b, let's say dog if she gives, if the guess is, let's say o b o, the answer should be what? What should be the answer? Dog is the word, guess is o b o, what should be the answer? Y b y. It should be y b b, because there's only one o. Okay. அதனால ஏதாவது ஒரு ஓக்கு மட்டும் you should make yellow, and the other word should be a b. B. Get it? So yes, let us change your code.
So next class, let's change your code or change it and send it to me. Okay. I'm sure you can do it. And make the code also in such a way that your word list includes 4 and 5 letter words. I mean, this code will work for any number of letters, right? Right? So you've written it, it's a clean code. I have answered, guess put it, it's a clean code. This code will work no matter how many in the letters கொடுத்தாலும் the same exact same code will work. Right? You just have to add a thing that tells the user you're going to guess a 4-letter word or a 5-letter word or whatever that letter is. Change the code accordingly. It looks good. Okay, sounds good. Anybody else have any questions, comments on this code? What time is it? 1 okay. Okay, any questions? Anything? Okay, let's move on. And yeah, you can turn off your thing. So what else? Did we have any other homework? Let me see your homework, the list. What else are we supposed to talk about today before we do the database? I'm going to look at the notes from last week or last class. Where is last class? Anybody tell me what's the what else are we supposed to do? Board game. Okay, so we talked about database, dictionaries. We did that. Okay, all right. We'll talk about the database. So we have some homework on the database, right? Not the actual code work. We said we need to go read about databases and talk about that. So, all right, you can tell me who wants to go first about what they learned about database. Samya. Ma'am. Yeah, what did you learn about database in general, not coding, right? In general, we said, remember I said look up for the top 3 databases or 3 types of databases. Anything, what is it that you learned about databases in general? மேம் நான் லேர்ன் பண்ணேன்னா நீங்க சொல்லிருந்தீங்களா மேம் ஃபைலுக்கும் டேட்டாபேஸ்க்கும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அது பார்த்தேன் மேம். அதுக்கப்புறம் பைத்தான்ல இருந்து கொரி எழுதுறதுக்கும் ஒர்க் பெஞ்ச்ல இருந்து கொரி எழுதுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதை பார்த்தேன். ஸோ டேட்டாபேஸ் பார்த்த வரைக்கும் அதாவது ஹியூஜ் ரேஞ்ச் டேட்டாவோட டீல் பண்ணணும் அப்படின்னா டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் டேட்டாபேஸ் வந்து டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ரிட்ரீவ் பண்றதுக்கு எஃபிஷியன்ட் வேஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுது. லைக் நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த டேட்டா தான் வேணும் அப்படின்றத யூஸ் பண்ணி டேட்டா ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். பட் ஃபைல்ல வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. Data is okay, fine. Somebody else. Sornishri, tell me the difference between files க்கும் database க்கும். மேம் எனக்கு நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப நம்ம பார்க்கும்போது பேசினது மட்டும்தான் மேம் எனக்கு தெரிஞ்சிச்சு. Okay, can you repeat? என்ன பேசணும்? இப்போ ஃபைல்ஸ்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ டேட்டாபேஸ்னா அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் மேம் SQL யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. Database is also to store the data. Yes ma'am. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க என்ன டிஃபரன்ஸ் என்ன. ஃபைல்லையும் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். let's say okay, instead of saying some randomly data, let's say I have COVID data, COVID information. Yeah, so name of the state, name of the district, name of the village, எத்தனை பேருக்கு கோவிட், எத்தனை பேருக்கு கோவிட் இல்லை, எத்தனை பேருக்கு வேக்சினேஷன், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு டேபிள்ல இருக்கு. எக்ஸல் டேபிள் மாதிரி ஒரு டேபிள்ல தட் இஸ் மை டேட்டா. ஓகே, நம்ம ஃபைல்லையும் போடலாம். CSV file. Remember we learned about CSV file. I can keep it in a CSV file or I can keep it in a database. இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா எப்படி பைத்தான்ல யூஸ் பண்றது அந்த மாதிரி தான் மேம் வருது. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா SQL கொரி யூஸ் பண்ணி TBMSல இது பண்ணுவோம். இது பைத்தான்லனா பாண்டாஸ் இந்த மாதிரி இது பண்ணி அந்த வேல்யூவை கெட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் மேம் டிஃபரன்ஸ் வந்துச்சு நான் சர்ச் பண்ணி பார்த்தோம். அது ஓகே, அப்படிதான் பண்ணுவோம். பட் ஏன் என்ன எதுக்கு அட்வான்டேஜ் இஸ் a question. நீங்க பண்ண கூகுள்ல it says this is how you do it. அதான் எனக்கு தெரியல எப்படி அதுன்னு சொல்லிட்டு. ஓகே, got it. சர்ச் பண்ணும்போது ஃபுல்லா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மேம் வந்துச்சு. Got it.
மகாவிக்னா? எனக்கும் சேம் மேம். இப்போ நம்ம ஃபைல் இல்ல டேட்டாபேஸ் எது பெஸ்ட்னு பார்த்தா டேட்டாபேஸ் தான் மேம் இருக்கும். ஏன்னா நம்ம தனித்தனியா ஒரு டேபிள் ஆர்கனைஸ் பண்றோம். அது நமக்கு ஈஸி டு ஆக்சஸ். முதல்ல அதான் மேம் இப்படி ஆச்சு. That's what it is. That's database is easier to access. Arvind, can you explain in detail? இப்போ நம்ம பைத்தான்ல பண்றோம்னா நம்ம வந்து ப்ரோக்ராம்ல வர வேல்யூஸ் நம்ம அப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டேட்டாபேஸ் டைரக்டா யூஸ் பண்ணோம்னா நம்ம அதுலயே இன்பில் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. இப்போ நம்ம சார்ட் பண்றது அந்த ஒரு தனி ரோ ஃபுல்லா எடுக்கணும்னா அது ஈஸியா இருக்கும். நம்ம அந்த query கொடுத்தா மட்டும் போதும், நமக்கு டோட்டல் டீடைல்ஸும் வந்துடும். பட் பைத்தான் அப்படி இல்லை, அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்றது. No. We are talking about files, not Python. அதான் பைத்தான் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி. ஆமா, இப்போ கரெக்ட்டா சர்ச் பண்றது தெரியல மேம். Okay, வேதபாலன் சொல்லுங்க. மேம் இப்போ ஃபைல்ல நம்ம ஒன்று ஸ்டோர் பண்ணாலும் அதுவும் நம்ம ஹார்ட் டிஸ்க்ல தான் சேவ் ஆகும். டேட்டா பேஸ்னாலும் அதுல தான் நம்ம சேவ் ஆகும், ஹார்ட் டிஸ்க்ல. பட் என்னன்னா இப்போ டேட்டா பேஸ்ல பண்றது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா சேவ் ஆகணும். அது வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கிறது, அதை மாடிஃபை பண்றதெல்லாம் ஆக்சஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்குங்க. இப்போ ஒரு ஃபைல்ல சேவ் பண்றோம்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காதுங்க. Exactly. Yes, that's kind of bottom line of it, right? File வந்து if you're going to read something from a file, whether using a Python program or wherever, file and read பண்றதுன்னா file is not as easily structured. File வந்து it's sequential. ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி you have to go figure out அந்த லைன்ல வில்லேஜ் நேம் எங்க இருக்குன்னு பார்த்து, if you want to, இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள், இப்போ கோவிட் டேட்டா எக்ஸாம்பிள்ல if I want to do give me all the data in the particular village, அருப்புக்கோட்டைன்ற ஊர்ல இருக்கிற எத்தனை கோவிட் பேஷண்ட் அந்த கண்டுபிடிக்கணும்னா it's hard to do it from a file. There's no proper commands to go do it. Database, because it is structured, every information it has its own columns, it is structured, and then it comes with its own query language. It will be very easy to access the data. Otherwise, both are saved in a file system somewhere. The way the data is structured is what makes it easy. So the answer should be, when somebody asks why not file, why database, the answer should be database is much more structured. You can do the same things. Database use பண்ணி you can find in the அருப்புக்கோட்டை ஊருக்கு எத்தனை கோவிட் கேஸ்ன்றத ஃபைல்ல வச்சிருந்தாலும் you can find it. It will be very time consuming to write the code. Not only write the code, execute the code, because the data is not structured. புரிஞ்சுதா? So that is one of the main differences. Then there's a lot more differences. Database வந்து you can split the data into many different tables. அப்படிலாம் வருது. But main bottom line is, because of the structured way of saving your data, it's easy to access, update, do whatever it is you want to do. That's the first thing. All right. Anybody, any questions? Okay, next question we had. Workbenchல இருந்து டேட்டாபேஸ் யூஸ் பண்றதுக்கும் ஒரு பைத்தான் அப்ளிகேஷன்ல இருந்து யூஸ் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? தீபிகா. மேம் அது என்னால ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல மேம். நான் தேடிட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு கரெக்டா ஒர்க் பெஞ்ச்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல மேம். ஸோ ஐ couldn't find it. ஓகே, ஒர்க் பெஞ்ச்னா ஏன் என்னன்னு தெரியல. பிகாஸ் லாஸ்ட் வீக் ஏன் என்னன்னு தெரியல. எஸ் மேம் லாஸ்ட் வீக் வந்து SQL மேம் நடத்திருந்தாங்க. நான் கவனிச்சேன். பட் என்னால இதுல என்னோட லேப்ல அக்சஸ் பண்ண முடியல மேம். என்னோட கிட் வந்து நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மேம், ஐ வாஸ் ஸ்டக் ஆன் வித் தட். அதனால தான் நான் இன்னும் எந்த ஹோம்ஒர்க்குமே பண்ணல. Hold on. I think last week is when I don't want to hear excuses. Yes ma'am, I'm not. This is okay. எல்லாத்துக்கும் Google has answered. It doesn't matter whether GitHub works or not. As long as you have internet on your laptop working. No. Internet work பண்ணலையா? இல்ல மேம், நான் அப்படி சொல்லல. நான் கிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணனால என்னால எந்த ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொன்னேன் மேம். ஏன்னா என்னால Okay, stop. I can stop. Okay, anybody else? The difference between using it from Workbench and from Python code? மேம் அது
ஆமா. ஒர்க் பெஞ்ச்ன்றது வந்து ஒரு டூல்ன்றனால அத வந்து நம்ம அதுல நெறைய பில்ட் இன் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த அந்த டேட்டாபேஸ்லாம் நம்ம வந்து ஈஸியா மாடிஃபை பண்றதுக்கு, டிசைன் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணலாமா. இதே பைத்தான்லனா அது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஓகே. ஸோ எப்போ வந்து ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணுவோம், எப்போ வந்து பைத்தான் கோட் யூஸ் பண்ணணும்? மேம் இப்போ let him continue. பாலன். மேம் இப்போ ஒர்க் பெஞ்ச்னா வந்து இப்போ டேட்டாபேஸ்ல உள்ள அந்த ஆமாங்க சார். மேம் இப்போ ஒர்க் பெஞ்ச்லனா இப்போ டேட்டாபேஸ்ல ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கிற டேட்டா வந்து நம்ம ஏதோ டிசைன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த டூல் யூஸ் பண்ணுவோம் மேம். இப்போ பைத்தான்னா அதை மேனிபுலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த டேட்டாஸ்லாம். அதை வந்து Workbenchல can I not manipulate data? Let's say I want to change a particular or add a new row. Can I do it in Workbench and can I do it in Python? பண்ணலாம். ஓகே. எப்பெல்லாம் நான் வந்து Workbenchல யூஸ் பண்ணி பண்ணுவேன், எப்பெல்லாம் நான் பைத்தான் கோட்ல இருந்து யூஸ் பண்ணி பண்ணுவேன்? What will be the reasons for me? What will be the situations? What will be the use cases? எந்த சிச்சுவேஷன்ல நான் பைத்தான்ல இருந்து பண்ணணும், எந்த சிச்சுவேஷன்ல நான் Workbenchல இருந்து பண்ணணும்? மேம் இப்போ SQL இந்த மாதிரி இதுல இருக்கும்போது குவரிஸ்ல இருக்கும்போது அதுல வந்து இது யூஸ் பண்ணலாம் மேம். பட் இப்போ நம்ம பைத்தான்ல வந்து ஒரு இதை இம்போர்ட் பண்ணி பண்ணும்போது அங்க வந்து பைத்தான் வழியா தான் பண்ண முடியும். இப்போ SQLனா அதுல ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணலாம் மேம். SQL யூஸ் பண்ணலாம். ஓகே. I'm looking for use cases. Okay, I'll get Sami. மேம் இப்போ வந்து அங்க நம்ம ஒர்க் பெஞ்ச்ல யூஸ் பண்றது அதுல ஏதாவது ஒரு இப்போ அப்டேட்டோ இல்லை சம்திங் அந்த மாதிரி ஏதோ இப்போ ஒரு ரோவை செலக்ட் பண்றது அந்த மாதிரி இதுக்கு தான் மேம் அங்க ஒர்க் பெஞ்ச்ல பண்ணுவோம். நம்ம ஏன் பைத்தான்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஏதாவது நம்ம ஒரு கோட் போட்டுட்டு இருக்கோம், அதுக்கு எனக்கு இந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் அந்த டேட்டா பேஸை நான் இங்க யூஸ் பண்ணி அதை இங்க மேனிபுலேட் பண்ணி நம்ம இப்போ யூஸ் பண்ற ஒரு கோட்ல இப்போ நம்ம கஃபே போட்டோம். இப்போ எனக்கு கஃபே அந்த நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த கஃபே டீடைல்ஸ்லாம் எனக்கு இப்போ வேணும். அதனால நான் வந்து இங்க வந்து நான் அந்த MySQL இங்க யூஸ் பண்றேன். டீடைல்ல வேணுங்கப்ப MySQL யூஸ் பண்றீங்க. எஸ். பைத்தான்ல இம்போர்ட் பண்ணி நான் யூஸ் பண்றேன். Okay. So yeah, you kind of said what you want. Okay, so we all know Workbench is. Can somebody எல்லாரும் Workbench எப்படி இருக்கு இன்ஸ்டால் பண்ணீங்களா? Number 1. Okay, that should have been my first question. எல்லாரும் அவங்க லேப்டாப்ல Workbench is installed? Yes, ma'am. Anybody not installed, raise your hand. Okay, so you all have Workbench installed on your machine. Yodarni has raised her hand. என்னாச்சு? Any difficulty or? இல்ல நான் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன், எனக்கு அது எப்படின்னு சரியா தெரியல. Okay, try it one more way. Okay, one more day you can try that. You can get it. So Workbench we said is a tool, right? The tool na another something that helps you do your job. Quick up check pannum and mari pandradhukku, that's the tool. When we say Python, it is application. If a cafe example கொடுத்தோம்னா cafe example நீங்க கோட் எழுதுனீங்கன்னா real lifeல கோட் எழுதுனீங்கன்னா அந்த கோடை வந்து it has to run. நிஜமான cafe owner கிட்ட போய் கொடுத்து ரன் பண்ண போறீங்க, ரைட்? இன்னைக்கு நம்ம லேப்டாப்ல எழுதுறோம், நம்ம எழுதி we make sure the code is all working. This application, the cafe application can be used in a real cafe. அப்படி வரும்போது அந்த application நம்ம எடுத்து கொண்டு போய் cafe owner கிட்ட கொடுத்து ஓகே உங்க கேஃபேல you can use this program. You can keep track of எத்தனை customers வர்றாங்க பண்ணலாம். So that is the program. In our case, we are using it we are developing our application in Python, right? அப்போ அந்த cafe application can use databases. எப்படி யூஸ் ஆகும்? Give me one use case where I can use the database in my cafe application. நம்ம இந்த காஸ்ட், சப்ளை, ஐட்டம் நேம் அதெல்லாம் நம்ம ரீட் பண்றதுக்காக I can use the database. So I have to write code inside my Python application to access the database and use the data, right? I have to write the select cost from my items table where my item is vadai.
So it will give me the cost of Vadai and I can run my application. So that is how I use in my Python code. The code that I'm developing so that the code can run in anybody's machine. இப்ப cafe வாங்கிட்டு அந்த கோடை கொடுத்த பிறகு when he runs, cafe ஓனருக்கு டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்கு, select statementனு ஒன்று இருக்கு, அப்படி தெரியணுமா? Do they need to know? Is there a need for them to know how the databases work to get the value of வடையோட காஸ்ட்டுக்கு? தெரியணுமா, தெரிய வேண்டாமா? நீங்க ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க, அந்த ப்ரோக்ராம் டிஸ்பிளேஸ் வடையோட காஸ்ட் டிஸ்பிளே ஆகுது, அதை போய் இன்னொரு ஆள் கிட்ட போய் கொடுத்துருக்கீங்க நீங்க, அவங்க ரன் பண்றாங்க. அப்படி அவங்க ரன் பண்ணும்போது அந்த அவங்களுக்கு இங்க ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அந்த டேட்டா பேஸ்ல நான் வடையோட வேல்யூ எடுக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் நான் கோடு டைப் பண்ணணும் அப்படின்ற தெரியணுன்ற அவசியம் இருக்கா இல்லையா? It's a simple question. யூசர்ஸ்க்கு தெரியணும்ங்கற அவசியம் இல்ல. யூசருக்கு அவசியம் கிடையாது. They're going to run the program, they'll get the value. I can do the same select statement in Workbench also, right? Can I or not? Yes, ma'am. Okay. So Workbench use பண்ணி நான் வேல்யூ எடுத்தேன்னா அந்த வேல்யூ என்னோட ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண முடியுமா? முடியாது மேம். முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நம்ம Workbenchல ப்ரோக்ராம் போடல மேம். So yes, Workbench is separate. Workbench is a tool. That's not where your application. நீங்க application develop பண்ணி build பண்ணி cafe owner கிட்ட கொடுக்கும்போது Workbenchக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. It is you are writing the application, you are accessing your database through the Python code or any code, C code, Java code, whatever code. Through the code because you need the information for your application to run. வடையோட காஸ்ட் தெரிஞ்சதுனா தான் you can tell the customer வடைக்கு இவ்வளோ and you can calculate the profit, you can do all that because that's what your program is, your application is, your whole application depends on value coming from it. அதனால the code has to be in your application, whereas the code that you write in Workbench, how many of you know what stored procedure is? Okay, so we'll forget that now for now. Okay, I'm sure you know. Okay, so we'll talk about stored procedures later, but Workbench la edana na one off with my select statement kudutha and the information is not available in my application. Adanaala Workbench is mostly used for where you are today. நீங்க இன்னைக்கு பண்றதுக்கு Workbench is used for learning your database commands. How do I do a select statement? How do I table open பண்ணி value change பண்றதுக்கு? Just playing with it. It's a tool. இப்போதைக்கு it can be used for many other things, but when you guys are starting, Workbench is a tool for you to learn how to run database queries. But நிஜமாலுமே அந்த values எல்லாம் உங்களோட applicationல யூஸ் பண்ணணும்னா you should be using the same select statements and everything from your Python code. So the Workbench is just a tool. புரிஞ்சுதா? Any questions? So somebody gave me a suggestion that because நீங்க யாரும் question கேட்க மாட்டேங்கிறீங்க and I don't know if you understood or not, somebody told me that you should all come on, I should ask my students to come on video so that at least I know. உங்க முகத்தை வச்சு ஓகே புரிஞ்சுது புரியல தலையாட்டுறீங்க ஆட்டல, because you guys are not talking. What do you guys think? If I don't get any response, I'm going to say you have to turn on the video starting next class or even starting now. Anybody have any concerns with having that video on? Nobody has any concerns. Video 2 hours continuous turn on இருந்துச்சுனா data ஓவரா காலியாயிரும். Yes ma'am. Data over kalyanam. Okay, I see. How does it work? Do you have a separate plan for the veetla? You have a Wi-Fi and things like that, or what do you connect on? No ma'am, mobile data தான் ma'am யூஸ் பண்ணுவோம். Okay, you all using mobile data, va? And the mobile I thought was unlimited in India, no? 5 gig a day or something like that. Really? Yes ma'am, unlimited data ma'am, 1.5 GB ma'am. Appuram what's the problem? 2 hours use panna, what's the problem? I'm just asking. No, it is not unlimited, ma'am. It is a package for 1 day, 2 GB is allowed. Yes ma'am.
Seri, if you are on the video for 2 hours, yes. Again, like I said, we had the class for 3 months and I didn't do that. The reason I'm asking, like I said, is because you guys are not talking, you guys are not giving me the feedback, and it's hard for me to understand. Purinjida, puriyaliya. When I ask a question, most of the time I get no response. So somebody suggested, have the video, மொத்த வச்சு தெரியும் உங்களுக்கு இதுனா அவங்க புரிஞ்சுதா புரியல, so ask them to open the video and சொன்னாங்க. Okay, that's a good idea. That's why I'm asking. I don't want to make you guys uncomfortable, but you have to respond. ஒரு கேள்வி கேட்டா yes and no, புரிஞ்சுது புரியல, இது புரிஞ்சுது. If you don't tell me, I won't know. From now on, I will respond, ma'am. Don't worry, ma'am. Okay, so I have to threaten like this, huh? Every now and then say video on. Oh, the other option is I ask you guys to turn on the video. If I find somebody is not answering, you can turn on the video for 2 minutes, 3 minutes. That should not be a problem, right? That shouldn't be a problem for that. Yes, ma'am. Okay, all right. So better pay attention and better answer. Even if I don't call for your name, answer. Okay, so that's database. And so what else did we have? And then I asked, read about databases, the top 3 databases or something. Now, raise your hand if you want to answer. என்ன கேட்டீங்க மேம்? Databases in general cakes and yeah, you said MySQL, Oracle, different databases. I wanted you guys to go read about what databases are out there, what did you find? So who wants to talk about the databases they read about? நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க? என்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கு? என்ன லேர்ன் பண்ணீங்க? That was your reading homework. See? No response. I'll start with you, Magavik, now. What did you read? Okay. I'll get Sami. Ma'am, Oracle, MySQL from Microsoft, MongoDB. Any difference between MySQL and MongoDB? Don't know, ma'am. I thought this was your homework to go read about 3 different databases. Not the names, not just the names. And I don't want to hear MySQL and whatever which we talked about. I want you to learn a little bit more about in the database, in the purpose use பண்றாங்க, in the database, and whatever it is, right? Some reading, something that gives you an idea. Who wants to talk? Maybe Bhagdarani. You are in the database area. Yes, ma'am. NoSQL, PLSQL இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். NoSQL பத்தி லைட்டா தெரியும். தெரியும், சொல்லுங்க. NoSQL இப்போ MySQLலாம் ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸ் ஹேண்டில் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. NoSQLலாம் இப்போ What does NoSQL stand for? It's not SQL, but what does NoSQL? That's the latest. What? Non-relational database. Non-relational. It's not only structured. Yes, NoSQLனா அந்த ஸ்ட்ரக்சரா இல்லாம அந்த வெப் டிசைன் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல மேம், அந்த பாக்ஸ் அந்த மாதிரி இருக்குமா மேம்? No, you are right about it's not necessarily structured like the relational databases or DBMS. It's more of a not only SQL. That's what NoSQL is. Again, like I've been telling you, we will only give you the overview of things. It's your duty as a student to go learn on your own. I think நான் நேர்ல வரும்போது சொன்னேன் நான். At this age, you all are what, 20 plus? எல்லாருக்கும் 20 வயசு ஆச்சு தானே? You are at the age where you should learn on your own. You should put the effort and go read. Now, at least I gave you the topics. Go read about the database. So you pick
you have to just 5 minutes, 10 minutes of one topic. That's how you're going to learn. Because எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்பவும் கிளாஸ்ல பண்ணிட்டு இருக்க முடியாது. Then what you learn is very limited. கிளாஸ்ல டீச் பண்றது மட்டும்தான் லேர்ன் பண்றேன்னா what you are learning in the 2 hours is very limited. Whereas நீங்களா படிச்சீங்கன்னா you can learn a lot more. So I know நம்ம ஊர்ல we never had that opportunity of reading and learning on your own. So that's why I'm giving you topic, go read. Next week when we talk, anybody else, did anyone do the homework of reading about databases? Maybe Soumya? About any database? Yes, ma'am. Okay, what did you learn? மேம் நான் பார்த்தது MySQL பார்த்தேன் மேம். Okay. வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபேமஸ் கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். அப்புறம் ஆராய்ச்சிலாம் பார்த்தேன் மேம். அது வந்து ஜேசன் டாக்குமெண்ட்ல சப்போர்ட் பண்ணும். ஓகே. அது சொல்லியிருந்தாங்க மேம். ஓகே. தென் MongoDB வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. MongoDB is class platform. Okay. அப்புறம் ஒவ்வொன்றும் பெருசா இல்ல டிஃபர் ஆகுது அப்படின்னா how much data they can handle அந்த இதுல டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி. And another main difference between at least MongoDB and MySQL would be the actual data, the NoSQL type. Right? I think. Now, so Soumya used some keywords here, open source, cross-platform, things like that. Who knows what open source means? மேம் அது வந்து யாருனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? அது ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். அதனால அதுக்கு வந்து நிறைய யூசர்ஸ் இருக்காங்க மேம். நெக்ஸ்ட் நான் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா MySQL இப்போ Oracle தான் அதை ஓன் பண்ணியிருக்காங்க மேம். ஓகே. அது ஒன்று பார்த்தீங்கன்னா. ஓகே. But they still keep the MySQL part, MySQL database as open source. Yes, even though it's owned by Oracle. Yes. Right. So open source is the idea where anybody can contribute to the development. The code, source, you know what a source code means, right? What is a source code? What does source code mean? Which we எழுதுற code தான் source code. Right. So when you say open source, MySQL database or the actual code of how databases work is open. Anybody can go access it and build. நம்மளாவே அந்த whole code நம்மளாவே எடுத்து build பண்ணி make some changes and we can use it if you want. So that is open source. And what is cross platform? What does that mean? அதுனா விண்டோஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ் இந்த மாதிரி, மேக் any different platform name we can use it. Okay. So okay, at least next class you guys need to go. When I ask this question, you should know. Go find something different. Read more about NoSQL, databases, what is the biggest database, whatever it is that you can learn about databases. So you should be comfortable like in an interview or wherever. When asked, so what do you know about databases? No, you should give some confident or meaningful information நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? எதுக்கு கம்பெனிஸ் இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்றாங்க? Some companies don't even use any of this. Some companies have their own database. Facebookலாம் எடுத்தீங்கன்னா they probably have their own database. ஏன் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க? They'll have reasons because the data நம்ம structured சொல்றோம் இல்லையா? The main purpose is when you read the data, if whatever information you read from your database, it should be fast. So Facebookல போய் you look for your friends. அந்த நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டைப் பண்ணேன்னா என்னோட I don't have a Facebook account, but let's say LinkedIn. அங்க போய் நான் யார் பேராவது போட்டு டைப் பண்ணேன்னா அந்த ஆன்சர் இம்மீடியட்டா வரணும். Right? So LinkedIn has a database of all the users of LinkedIn in their database. In the application, LinkedIn application, when I go do a search, if I go search for, let's say Vedabalan put a search panna, I should immediately see it. Not only the name Vedabalan, but also the fact that I am connected to Vedabalan, and then there are 100 other Vedabalans that I'm not connected to. அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனே வரணும். less than fraction of a second வரணும். எனக்கு அவ்வளோ ஃபாஸ்டா வரணும்னா how do I organize my data?
ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் யூஸ் கேஸ், எப்படி அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அந்த ஆர்கனைசிங் மேபி MySQL will support, maybe MongoDB supports, or none of these things support, so they come up with their own database and use only for their purpose. So இதுக்குன்னு ஸ்பெஷலா engineers வச்சு PhD படிச்ச database engineers வச்சுக்கிட்டு they'll go do it. So இந்த மாதிரி you can go read about some fun facts about databases, fun interesting facts about how databases are used, what is the biggest database in the world, or how many rows they have, I don't know, something like that. Start reading. Okay, that'll be your thing for next week. So anything else, any other homework we did for on the database side? Read about top 3 databases. I do have it in the now. So in the Sunday's class will follow up. I do have a homework for databases, which is developing, let me read it. You probably found it in my DB problems. Design a database to keep the COVID data for India. Write a program to display the information such as the most affected state, most affected city, age group, things like that. This is the homework. You will find it in the I'm going to put it in the chat also, but you will also find it in the GitHub. And this is the homework. Very simple. Read it and tell me what you think about this. Oh, let's hold on. Let's not go to the database yet. I want to finish the other homework, on the board game homework. Any questions? எத்தனை பேர் முடிச்சீங்க? எத்தனை பேர் லாஸ்ட் வீக் முந்தா நாள் சொன்ன ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கீங்க? ஓகே, எத்தனை பேர் அட்டெம்ப்ட் பண்ணீங்க அட்லீஸ்ட்? மேம் நான் அட்டெம்ப்ட். Okay, good. At least that's what I want to hear. Okay, attempted people, let's see. Pretty much everybody? No? Okay. All right, good number of people. Questions. I'll start with Bhavadharani's question. Attempt பண்ணீங்க, how far along? எது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, எது வரைக்கும் பண்ணல, ஏன் பண்ணல மிச்சம்? I'm okay. I'm glad that you all attempted, so that's good. இப்போ 2 யூசரும் அவங்களோட 2 டைம் ரோல் பண்ணும்ல மேம், அது அந்த ரோ காலம் வேல்யூ எடுத்து அந்த 2 யூசரோட ஸ்பாட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அடுத்து எப்படி அதை கொண்டு போறது அப்படி. Very good. But do you have any questions? You understood the problem, you know how to do it? Not பிரச்சனை இல்ல. Yeah? No questions. No. Okay, that's fine. If you don't have questions, if you're clear, very nice. So once you finish it, send it to me. Okay. And I think everybody did. And Deepika, did you try? No, ma'am, I have done. What is Okay. Okay. Who else tried? Sarnashi, did you try? எஸ் மேம். நான் இப்ப என்னென்ன பண்ணணும்னு மட்டும் இப்ப இன்புட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணல மேம். என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு மட்டும் பார்த்தேன் மேம் ப்ரோக்ராம்க்கு. என்னென்ன தேவை? இப்ப இன்புட்ஸ் ரெண்டு தடவை அந்த யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணணும். ஓகே. அடுத்து அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த பக்கத்துல இருக்கிறதுக்கு செக் பண்றதுக்கு எந்த மாதிரி அது ஒரு இது பண்ணணும், அந்த மாதிரி மட்டும் பார்த்தேன் மேம். என்னன்னா ப்ரோக்ராம்க்கு தேவைன்னு சொல்லிட்டு. So that's what we did in the class. We already figured என்ன input என்னன்னு we already decided. Yes ma'am. Okay. So no questions? No ma'am. நான் அந்த மாதிரி தான் மேம் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இன்னும் கரெக்டா கண்டுபிடிக்கல மேம். Okay, I'll get Sami. மேம் நான் பண்ணியிருக்கேன் மேம். பட் இந்த ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆகுது மேம். அது மட்டும் கரெக்ட் பண்ணணும் மேம். So you finished the code? இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல மேம். பட் நான் நினைச்சேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு. பட் ஆனா அது சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆகுது மேம். Okay, good. Okay, send me. So what's the Friday night? Saturday night I would like to see everybody. Just don't
when you say attempt, I want at least some part of the code to be written, not just, looking at the code is not called attempt. Who else? Who else attempted at least doing something, not just reading the code, more than reading the code? Who else attempted? Look at it now. Did you attempt or not? Oh, Soumya, whoever. யாரும் கோட் எழுத ட்ரை பண்ணலையா? ஆனா அரவிந்த் did. மேம் சொல்லுங்க. மேம் நான் பார்ஷியலா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும். அதாவது ஆல்ரெடி கிளைம் பண்ணிருக்க ஸ்பாட்லயே இன்னொரு பிளேயரும் ரோல் பண்ணி ரைஸ் அந்த ஸ்பாட் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா பாயிண்ட் வர்றது. அதை வச்சு பிளேயர் 1 வின் பண்றாங்களா 2 வின் பண்றாங்களா அது முடிச்சிட்டேன் மேம். நெக்ஸ்ட் அந்த அதாவது வித்தின் 1 row ஒரு காலம் அந்த கண்டிஷன் மட்டும் போடாம இருக்கேன் மேம். ஓகே, அது மட்டும் எப்படி போறது? சரி, ஓகே, let's think about it. Sure, okay. All right. Ma'am, So இன்னொரு Arvind, question. You have a question? எஸ் மேம். இப்போ பிளேயர் 1 டைஸ் ரோல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் கிடைச்சிருச்சு மேம். செகண்ட் பிளேயர் ரோல் பண்ணும்போது அதே வந்துச்சு அப்படின்னா செகண்ட் பிளேயர்ல பாயிண்ட் வருமா மேம்? What does the question say? If it's the same thing, then the other who gets the point? I forgot what The person rolled the dice gets a point. Okay, all right. So what's the question? Why is it a question? Clearly, it says clearly in the problem statement la clear போட்டுருக்கோம் இல்லையா? சேம் இது போட்டா யாருக்கு பாயிண்ட், within 1 இதுக்கு வந்தா யாருக்கு பாயிண்ட்? It's defined in the question, right? In the problem statement. இதனால கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது மேம். I mean, and okay, all right. Whatever the question says, I don't remember exact. Okay, I can look at it. So if it is the exact position, right? If it's the exact position, then யார் செகண்ட் டைம் இப்போ A வந்து ரோல் பண்ணி 1,1ல இருக்கு, A climbed it, then B rolled and B also got 1,1, then B gets the point. Is that the question? Yes. Okay, so that's what it is. Okay, so Arvind had a question. So go ahead, Arvind. Ask me your question again. See if anybody else has the same question or they have answers. மேம் இப்போ அந்த பண்ற ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து நமக்கு டெர்மினல்ல வரணுமா இல்ல யூசர் இன்டர்ஃபேஸோட வரணுமா? Okay, anybody else? Did anyone else have the same question? Or did you think the output is different? Or how are you going to show the game being played? அரவிந்தோட கொஸ்டின் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எப்படி அவுட்புட்டை காட்டுறதுன்னு கேக்குறாங்க. How did you guys, whoever attempted, Alagar and Soumya, what was your plan? மேம் டெர்மினல்ல வர மாதிரி தான் மேம் பண்ணிருக்கேன். என்னது? டெர்மினல்ல என்ன அவுட்புட் கொடுக்க போறீங்க? என்ன அவுட்புட் யாரு வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு காட்டுறது. ஓகே, சோ டெர்மினல் வந்து இப்போ நான் அந்த கேம் உங்க கேம் நான் ரன் பண்ணா, whatever boardgame.exe ரன் பண்ணா the output is A1 or B1. அவ்வளவுதானா? That's the only output. Is that the plan? Was that the plan உங்களுக்கு நீங்க கோட் எழுதும்போது? மேம் பட் ஆனா அந்த ப்ராசஸ் நம்ம காட்டணும். சொல்லுங்க. மேம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு மேட்ரிக்ஸ் 0-0-0 ஒரு 6x6 மேட்ரிக்ஸ் மாதிரி வச்சுட்டு பிளேயர் 1 வர பொசிஷனுக்கு 1, பிளேயர் 2 வர பொசிஷனுக்கு 2 அப்படி சேஞ்ச் பண்ணி ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணிட்டு வரலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். எஸ் அதுல ஒரு டவுட் வந்துச்சு மேம். இப்போ 1 நான் வந்து ஒரு பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேம். பிளேயர் 1 ரோல் பண்ணிட்டாங்க, 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் 2வும் அதே பொசிஷன் ரோல் பண்றாங்க. சோ பாயிண்ட் வந்து 2க்கு தான் போகும். அப்ப நான் 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணி 2 ஆக்கிடவா இல்ல 1னே வச்சிருக்கவா? 1 ரீப்ளேஸ் பண்ணி 2 ஆக்கிட்டு அடுத்து 1 வந்து yeah 2 ஆக்கிடனா அடுத்து the first player rolls and he also puts 1,1, then the player 1 will get it's just like any other game. நம்ம தாயம் எல்லாம் விளையாண்டனா, okay, I'm not going to complete my sentence, but you guys get the idea. தாயம் விளையாடுறதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணா புரியுதா? தாயம் விளையாடி நான் ஒரு கட்டத்துல இருக்கேன், நீங்க வந்து you take my கட்டம் and I lose my thing. I can always come back and take my position back, right? Yes ma'am. Yes, same concept. மேம் அதே மாதிரி எப்போப்பெல்லாம் வின் பண்ணா பாயிண்ட் வரும்னு தானே மேம் சொல்லியிருந்தீங்க. சோ அத தவிர ரெண்டா வரனால பாயிண்ட் கிடையாது அதானே மேம்? பாயிண்ட் கிடையாது, அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. You only get points in these two conditions and whoever gets the point at the end, 5 points. That's what it is. Okay ma'am, that's all. Okay,
So Alagat-Sami, yes, the answer, your code, when you run the code, கடைசில A1, B1 மட்டும் போடக்கூடாது. You should just kind of show me how the game is progressing. Yeah, visually it's better. Yes, how. So again, that's why I'm giving you open-ended questions. I'm not spelling everything out. I'm just giving a open-ended. What is open-ended? You can decide how you want to do it. You want to write a fancy application? Sure, go ahead. But the main focus is for you to understand the logic and, of course, your own thinking of how to make this a usable application. So yeah, so UI can be anything. How you show the data is totally up to you guys. Be creative. Okay, so it's a little bit more challenging. Okay, for those of you who have not tried yet, I think time to speed up. Some of you are lagging behind quite a bit. Time to speed up. So another thing, we have about 10 volunteers. People are willing to work with you. So Kannan is willing to spend time with you guys, whoever needs help, as and when, not everybody. One-on-one, daily 15 minutes, 20 minutes, he's willing to spend time. So if you need some additional help with the logic, we have to make sure that there's a good line of, சும்மா unnecessarily மத்தவங்க time waste பண்ண வேண்டாம். But at the same time, if you think you are stuck, you need some help, immediately he's in the same time zone, and let me know. I'm just telling you guys, let me know how to connect with them, and I'll tell you. So you have opportunity to make use of working with our mentors. We have about 3-4 mentors from Zoho, and Kannan is from Qualcomm, and these people are all in India, same time zone. So I'm gonna let me know whenever you need help, and I'll try and initially let me know, and I'll try and connect with you guys, connect the mentors, make use of them, speed up. You don't have much time, right? We have another 2 months, and we want to get the project done. And if you have issues, if you don't have a good habit of working on a daily basis, an hour or so, then it's going to be very hard. You have to start building I was hoping you would have built the habit by now. Work I've been saying that don't give me excuses, but I still hear excuses. So keep in mind, you do have more help. If you need, you can get more help. Let me know. But on a daily basis, spend some time, work on all these projects. All right, now back to the COVID project, the database one, that the one I posted. Very, very open-ended. If you see my thing, it's just one line, right? It's a very, very small, short program description. The reason is, like I said, it's an open-ended question. Tell me, any questions on this? Any questions? Everybody understood? Everybody knows the meaning of what is written, how the output should be, everything. Any questions? மேம் இது நம்ம கூகுள்ல சர்ச் பண்றப்போ செட் ஆஃப் டேட்டாஸ் ஷோ ஆகும்ல மேம். இப்போ இந்த மந்த்ல இந்த ஸ்டேட்ல ஹையா இருக்கு, அந்த மாதிரி ஷோ ஆகும்ல. அந்த எல்லா டேட்டாஸையும் நம்ம ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு யூசர் இப்போ எனக்கு இந்தியால வேணும், இந்தியாக்குள்ள எனக்கு சம்திங் சிவகங்கையில வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, இஃப் த யூசர் சிவகங்கைன்னு அடிக்கும் போது சிவகங்கையில என்னென்ன பிளேசஸ்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத தான ஷோ பண்ணணும். Yes, something along those lines. Again, the whole thing is left for your own interpretation. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான், that is the code. But keep in mind, don't go too far. You said already COVID data இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போறமா. COVID data is like millions and trillions of data. You are not going to go have it all in your database, right? You're not going to have it. So what is the thing? Design a DB. What does that mean? Design a DB na enna meaning? நம்மளா டேபிள் கிரியேட் பண்ணனும் மேம். இந்த நீங்க கொடுத்திருக்க அந்த இன்ஃபர்மேஷனுக்கு கிரியேட் மேம். இது வொர்க் ஸ்பேஸ் அதுல கிரியேட் பண்ணனுமா இல்ல அங்க விஷுவல் ஸ்டுடியோல மேம் சொல்லி கொடுத்தாங்களா மேம், அந்த அதுல கிரியேட் பண்ணனுமா மேம்? Good question. Who has the answer? What do you guys think?
Workbenchல create பண்ணேன். Yes. Try to do it in Workbench because it's a one-time thing, right? Most of the time, 99% of the time, you will design and create. I shouldn't say 99, there are different approaches. But most of the time, you will create the database in Workbench one time because, normally database create பண்றதுனா people normally, companies, real companies, they'll have, day-long meetings to decide how to design the database, just to make sure that correct columns எல்லாம் இருக்கா, enough information இருக்கா, அதெல்லாம் பண்றதுக்கு. And then they do it in kind of Workbench equivalent போய் define பண்ணிடுவாங்க. சரியா? So you use Workbench to create your table, define the columns, பண்ணிடுவீங்க. Once table create பண்ண பிறகு, we are only going to have one table, okay? Because we have not talked about எப்படி multiple tables connect பண்றது நம்ம படிக்கல நம்ம. So you will only create one table. Database is a collection of tables, but in your case, in this particular example, you will create one table which is going to have COVID data for India. Right? So நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க என்னென்ன காலம்ஸ் வேணும், அந்த கோவிட் டேட்டா பேஸுக்கு என்னென்ன காலம்ஸ் வேணும்னு you are going to decide. ஓகே, அந்த காலம்ஸுக்கு என்னென்ன டேட்டா கொடுக்க போறோன்றதும் you are going to decide. It can be fake data. I'm not looking for, again, the proper, this is not the, Tamil Nadu Chief Minister is not going to look at your code and see, Najmavi, the idea is to just put some fake data, some data, because you're going to learn. So you can put any data you want, any number of rows you want in Workbench, populate. That's the first step. That is your designing a database to keep the COVID data for India. But make sure you have, again, see the next one. Write a program to display information such as most affected state, city, age group, and etc., which means you should be able to do more. So in the information la na print pananumna, I need to have data for all this. I need to have a column for all this. So that is where designing a database comes. எந்தெந்த காலம்ஸ்லாம் கொடுத்தா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் என்ன மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் நான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ மை திங் சேஸ் தட் பை ஏஜ் குரூப்னு ஒன்று போட்டிருக்கேன் நான். ரைட், display the information, which means your database should contain a column that has age. The age no irundha tha you can print a report called COVID data by age group appdin poda mudiyum. So adu you have to think. This one takes a lot of thinking. So you're going to use Workbench to create the database and populate it with data, first up. The second one, write a program to display the information. When I say display the information, it is nothing but reporting. All you are doing is reading from the database. Yeah. And the reading from the database learning, you are going to have different reports. So can somebody give me an example of what kind of reports you will run? I gave some few examples, but what would you do if you have to go print a report of COVID data? What kind of report that you will print? என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கோவிட் டேட்டாவை பார்க்கும்போது? கோவிட் டைம்ல யாராவது போய் கியூரியஸா எப்படி வாட் இஸ் கோயிங் ஆன் வித் கோவிட்னு செக் பண்ணிருக்கீங்களா? இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, நான் கோவிட் பீக் டைம்ல தி திங் ஐ வாஸ் மோர் கன்சர்ன்ட் இஸ் எங்க வீட்டு பக்கம், எங்களோட what they call county here, right? நம்ம டிஸ்ட்ரிக்ட் தாலுக் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஐ வாண்ட் டு see எங்க ஏரியால எவ்வளவு இருக்குது கோவிட், இட்ஸ் கோயிங் அப் ஆர் டவுன். தென் ஐ எம் worried about என்னோட ஏஜ் குரூப்க்கு வாட்ஸ் கோயிங் ஆன். தட் வாஸ் மை கன்சர்ன் இனிஷியலி. And then another thing I wanted, once vaccination was I was like, okay, in general, not my area, in general, vaccinated people how far better they are from not vaccinated, right? These were the data I was interested in. அது மாதிரி நீங்க during COVID time or even now, what kind of information you want to see as a student, or if you were the chief minister of Tamil Nadu or whatever state, what kind of data you would want to see? Anybody want to give me an example? Ma'am, எந்த இடத்துல எந்த இடம் ரூரல் ஏரியால எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு, அவங்க எவ்வளவு வேக்சின் போட்டுருக்காங்க, அந்த மாதிரி. குட் பாயிண்ட். ஸோ தீபிகாஸ் ரிப்போர்ட் ஆஃப் ரூரல் ஏரியால எப்படி இருக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை நான் ரன் பண்ணணும்னா என்னோட டேட்டா பேஸ்ல
என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும் ஃபார் மீ டு ஃபைண்ட் அவுட் தட் இன்ஃபர்மேஷன், தட் ரிப்போர்ட்? எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா, ஏஜ் குரூப் நான் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா கேன் ஐ ரன் அ ரிப்போர்ட் ஆன் ரூரல் டேட்டா? Let's say my database has a column called age. 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 25 வயசு. அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு I want to run a report that says rural ஏரியால எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் நான் எழுதணும். நோ மேம், பண்ண முடியாது. What do I need to have? ஏரியாக்கு நம்ம தனியா இது பண்ணி காலம் கிரியேட் பண்ணி என்ன காலம் கிரியேட் பண்ணி என்னென்ன ஏரியா நேம், ஒரு ஏரியா நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு, ஸ்ட்ரீட் நேம்ஸ். ஸ்ட்ரீட் நேம்ஸ். பட் ரூரல் ஏரியாவா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரூரல் ஏரியா அவங்க இப்ப நம்ம வந்து எல்லார்கிட்டயுமே வந்து அவங்களோட ஏரியா வந்து நம்ம போட்டுப்போம் மேம், எல்லாரோட இதுலயும். ஓகே. What is area? Area என்ன மீனிங்? அருப்புக்கோட்டை is the area or அண்ணா நகர் is the area? சும்மா ஒரு காமனா வந்து பேசிக்கா வச்சு அருப்புக்கோட்டை, மதுரை அப்படின்னு வச்சுக்கலாம் மேம். ஓகே. How do we know what is மதுரை ரூரலா, அருப்புக்கோட்டை ரூரலா, ரெட்டியப்பட்டி ரூரலா? அது வந்து பாப்புலேஷனை வச்சு டிஃபர் பண்றாங்க. என்ன? பாப்புலேஷன் வச்சு. Good point. Good point. Population will be a good indicator. Right? Cities tend to be more populated, rural areas tend to be a little bit more. Again, you also need the size. Population is it's a matter of population density. So okay. So now I just want you guys to think about all these things. Enna information vacha enna mari report la nama ready pannalam. Right? And another thing is in the code la I think you guys learned select statement mattum pannirpinga nu nenikiren. Did you learn group by? Group by filtering எல்லாம் படிச்சீங்களா? நோ மேம். லைக் வேர் ஸ்டேட்மென்ட்ஸ் வேர் பார்த்தோம் மேம், குரூப் பை பார்க்கல மேம். வேர் பாத்தீங்க, குரூப் பை பார்க்கல. எஸ், தட்ஸ் ஃபைன். So read about it on your own. I'll ask Sunday class la I'll ask Anu to continue this discussion, and or maybe on a different thing. I want the COVID thing to be done on your own, then we can have a different discussion on different database example next week or on Sunday's class. But you have to, again, this is my point about learning on your own. Ellame teach pannittu irukka mudiyadhu. You have to learn on your own. So I'm telling you, group by is something you may want to look at. Yeah. So the focus is, at least for immediate focuses, I want you guys to think about not the coding yet. கோட் பண்றதுக்கு முன்னாடி திங்க் அபவுட் என்ன மாதிரி ரிப்போர்ட்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன். கம் அப் வித் யுவர் ஓன். ஐ கேவ் சம் எக்ஸாம்பிள்ஸ், ஸ்டேட் சிட்டின்னு சொல்லி நான் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் கோவிட் டேட்டா இஸ் குவைட் அ பிட். ஸோ யூ திங்க் ஆஃப் what kind of report you want to generate. அதுக்கு என்னென்ன டேட்டா வேணும் அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணி just write it down. Not necessarily Python and all that. You can put it in your workbench, create a database. So the goal for this exercise is for you to think about what columns need to be there in your database and what kind of reports you want to generate. How we are going to generate the report comes next. What kind of reports? So that is the thinking part. So yeah, that is the focus, immediate focus. Okay, any questions? No ma'am. Okay, everybody okay? Everybody understands what we are talking about in the next homework? Sunday class lab, we'll focus a little bit more on the database, how to use workbench and Python and some of the group bys and all these statements. But try to learn on your own also first. Okay. Okay, anything else? After that, can we have a minute, ma'am? So we have idle, yeah. We have I have the one-on-ones. Can you wait until the one-on-one, Deepika? Okay, it's not okay. Okay, it's okay. I'll wait. Okay, so one-on-ones. I think I've seen some, and Friday I have one right after this with Arvind. There's one naalik kaalil, yeah, 8:30 ka. Or 8 o'clock, whatever your time is. Magavigna, you have one, right?
Yes, ma'am. Tomorrow morning 9, ma'am. Morning 9, ah. Is it possible to make it a little earlier? At 8:30, ma'am. Okay, so because it's jet lag, I'm going to bed pretty early these days. So, yeah, can we make it at 8:30, my 8? Okay, fine. Can you move it? Yes, ma'am. And then, Nalakirka, tomorrow. Then nobody on the weekend, right? I don't want to miss it. So if for some reason, if I don't, call or something, ping me on this card. So even if I forget. Okay, all right. Anything else? Anybody else got questions? Okay, if not, you guys can leave. Deepika wants to talk, whatever. And Arvind, I'll meet you in 30 minutes. Okay? மேம் நானும் 22 நாளைக்கு தான் மேம் போட்டிருக்கேன் 9 o'clock. 9 o'clock அப்படியா? செக் பண்ணி செக் பண்றேன். அரவிந்த் பகவிக்னா நாளைக்கு நைட்டா? ஓகே. நாளைக்கு என்னோட மார்னிங். எனக்கு சாட்டர்டே மார்னிங். ஓகே, got it. 8:30. Yeah, that's good. Okay, ma'am. That's good. I also prefer if it is 8 o'clock. 8 to 9. என்னோட 8, which is your 8:30. நீங்க என்ன 9 போட்டிருக்கீங்களா? Yes, ma'am. Can you make it 8:30? மேம் எனக்கும் 8:30 சொல்லியிருந்தீங்க. 8:30 மகாவித்னாக்கு சொல்லுங்க. ஒன்னு காலையில ஒன்னு ராத்திரி. மகாவித்னா இது உங்க காலையில, சொர்ணஸ்ரீ உங்க ராத்திரி இல்லையா? Okay, ma'am. Yes, ma'am. Right? So that's what I'm saying. It's just that my it's a little different for me, but yeah, I'm just saying 30 minutes up for each of you wherever you put it. Okay? Okay. எனக்கு 8:30 night. Okay. கரெக்ட்டா மேம்? Right, உங்க night, yes. Yes, ma'am. Okay, ma'am. Okay. All right. Sounds good. All right. We're all? Okay. Bye, everyone. And yeah, you all can leave and what's her name? Where is it? She gone? Deepika's left. Thank you. I'm here, ma'am. I'll wait. Ma'am, at 10:30 join. Okay. Yeah, 10:30. And it's a different link, Yes, right? ma'am. Yeah, we'll join it. I'll join in 30 minutes. Thank you, ma'am. Yeah, thank you. Stop the card.